நெஸ்லே பால் பவுடரில் நச்சுத்தன்மை வாய்ந்த செரோலைட் கலந்திருப்பதால் அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என சவுதி அரேபிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பால் பவுடர்ல கலப்படமா? அப்ப குழந்தைங்களுக்கு பால் பவுடர் யூஸ் பண்றவங்களாம் அதை யூஸ் பண்றதை நிறுத்திடணுமா அப்படின்னு நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் கிளினிக்ல இது என்ன விஷயம்னு பாத்துருவாங்க. பிரபல பால் பவுடர் தயாரிப்பு நிறுவனமான நெஸ்லே யூரோப்ல அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பால் பவுடர்ல செருலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு. இது பெசில்லஸ் சீரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா கலந்துருந்தா இது வரலாம். ஸோ இது இருக்கக்கூடிய பால் பவுடரை குழந்தைங்க குடிச்சா உங்களுக்கு வாந்தி பேதி மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால கண்டாமினேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ற அவங்களுடைய பால் பவுடர் பாக்கெட் எல்லாம் ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உலகம் முழுசா 37 கண்ட்ரிக்கு சப்ளை பண்ற பால் பவுடர்ல இது இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இது நம்பர் 1. இது ஏதாவது நிறைய பேருக்கு வாந்தி பேதி இதை கண்டுபிடிச்சாங்களான்னா இல்லை. இது குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூ. யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க ஒவ்வொரு பேட்ச்லையும் டெஸ்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா, டாக்ஸின்ஸ் இருக்கா, ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணும்போது ஒரு பேட்ச்ல இந்த மாதிரி ஒரு டாக்ஸின் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் ஆனால் எங்கேயுமே இதை சாப்பிட்டு வாந்தி பேதி வந்த மாதிரி எதுவும் அவுட் பிரேக் மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போன மாதிரி ஆகல. அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் இது மாதிரி இருக்கிறதுனால ரிஸ்க் வேணாங்கிறதுக்காக அந்த பேட்ச்லாம் ரீகால் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, இது இந்தியாவில் பால் பவுடர், அதுவும் பர்டிகுலரா நெஸ்லே கம்பெனியோட பால் பவுடர் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்றவங்க பயப்படணுமா அப்படின்னா கம்பெனி கிளியரா சொல்லியிருக்காங்க. இது யூரோப்ல ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அந்த ஃபேக்டரியில நடந்த ஒரு பிரச்சனையாயிருக்கு. ஆனா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பால் பவுடர் அவங்க இங்க லோக்கல்ல இந்தியாவில தான் தயாரிக்கிறோம். ஸோ அதனால இங்க அதுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. உலகம் முழுசா அவங்க நிறைய ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற ஃபேக்டரியில தயாரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் நச்சு பொருள் இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதை பார்க்குறவங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேட்ச் இதில் கண்டாமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது டெம்பரரியாக நிறுத்தி வச்சுக்கலாம். ஜென்ரலாகவே இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுங்க பெஸ்ட்டு? தாய்ப்பால் தாங்க சிறந்தது. தாய்ப்பால் கண்டாமினேட் ஆகிறதுக்கோ கலப்படம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறீங்க. 2 வயது வரைக்கும் தாய்ப்பாலோட சேர்ந்து மற்ற இணை உணவுகள் கொடுக்குறீங்க. அந்த இணை உணவுகளை நீங்கள் உங்கள் வீட்டிலே தயாரித்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. சில சமயம் நமக்கு ஒரு இரட்டை குழந்தைங்க இருக்காங்க, அல்லது சில சமயம் அம்மாவுக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அல்லது சில சமயம் அம்மாவுக்கு தேவையான அளவு பால் சுரக்கலை, குழந்தை வெயிட் கெயின் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மாதிரியான பவுடர் பால் தேவைப்படுது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல தேவையில்லை. அதனால இந்தியாவில் யூஸ் பண்றவங்க பெருசா பதட்டப்பட தேவையில்லை. ஆனா எப்பவுமே சேஃப் எதுங்க? நம்மளுடைய தாய்ப்பால் தாங்க. மற்றபடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த பேட்ச் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இதுல பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.